ஆதி சார், என்ன பாரதி, ஏங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல சார், தமிழ் இங்கதான் எங்கேயோ இருக்கா. அது என் உள் மனசுக்கு நல்லாவே தெரியுது. தமிழ் இந்த பில்டிங்கை விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன பாரதி சொல்றீங்க? தமிழ் இங்கதான் இருக்காளா? ஆனா வேற எங்கேயோ இருக்கிறதா சொன்னா. இல்ல சார், இவன் கண்டிப்பா போய் சொல்றான். நம்மள டைவர்ட் பண்றதுக்காக மாத்தி பேசுறான். பாரதி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் இந்த பில்டிங்கை ஏற்கனவே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். தமிழ் இங்க எங்கேயும் இல்லை. இப்ப நீங்களும் தேடி பார்த்துருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து தேடி பார்த்துட்டோம். தமிழ் இங்க இருக்கிறதுக்கான எந்த சூடும் இல்லை. இதோட அந்த துரையோட கேஸ் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனிமே பாரதியால துரைய நாம தான் கொலை பண்ணோங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆமா மேடம், இப்படி ஒரு வீடியோ சிசிடிவில காப்பி ஆகி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்து அதை ஆதி பார்க்காம நம்ம ஸ்டாஃப் சம்பத்துல இருந்து நம்மளை எஸ்கேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பாரதி கையில மாட்டி தீயில விழுந்து தப்பிச்சு மறுபடியும் உயிரோட வந்து நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடுமோன்னு நான் பயந்தேன் மேடம். நல்ல வேலை நீங்க அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க. இந்த லேப்டாப்ல இருக்கிற ஆதாரத்தை வச்சு பாரதி நம்ம எல்லாரோட லைஃபையும் காலி பண்ணிருப்பா மேடம். இனிமே அவளுக்கு எந்த விதத்திலையும் தயவு தட்சணையை பார்க்க போறதில்ல. நான் அடிக்க போராடி வேற மாதிரி இருக்கும். ஆதி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன விஷயம் கணேஷ்? நான் ஏன் தப்பா நினைக்க போறேன், சொல்லு. இல்ல ஆதி, தமிழ் ரோட்டோரமா வீசியிருந்த அவ திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பில்டிங்க்கு தான் முதல்ல வந்திருக்க. இங்கதான் தமிழ் இருக்கான்னு நீ இந்த பில்டிங் முழுக்க தேடி இருக்க. அப்போ நீ இங்க உங்க சித்தியை பார்த்திருக்க. ஆனா உனக்கு அவங்க மேல எந்த சந்தேகமும் வரலையா? அப்படி இப்படின்னு இன்னும் கல்யாணத்துக்கு இடையில ஒரே நாள் தான் இருக்கு. சுதாகர், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் யாருக்கும் விடாம பத்திரிக்கை வச்சாச்சுல்ல? கொடுத்தாச்சு பாட்டி. மீனா, உங்க வீட்டு சைடுல எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணியாச்சுல்ல? எல்லாரையும் இன்வைட் பண்ணியாச்சு பாட்டி. ஏண்டி, எதுக்கு சும்மா பொய்யெல்லாம் சொல்ற? என் தங்கச்சி பையன் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு முடியாம போனதால கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நம்ம சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்க. இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு இருக்க? நடக்கிறது கவனி. சுதாகர், நாளைக்கு ரிசப்ஷன், நாளான்னைக்கு கல்யாணம். நந்தினி இப்பதான்
இங்க நிறைய பேருக்கு இன்னும் துணி எடுக்கணும்னு சொன்னா. எல்லாரும் கிளம்புங்க, நாம போய் துணி எடுத்து முடிச்சிட்டு வந்துடலாம். கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நாளைக்கு வந்துரும். சரிங்க பாட்டி, போயிட்டு வந்துடலாம். ஆ. என்ன அதே என்னென்னமோ சொல்ற? நீ அங்க வந்தப்ப கூட இத பத்தி எதுவுமே பேசலையே. இல்ல சித்தி, நீங்களே வேற வேலையா வந்திருக்கீங்க. தேவையில்லாம உங்களையும் டென்ஷன் பண்ண வேணாம் தான் நான் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டேன். பாரதி, குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோ. இப்பெல்லாம் யார நம்புறதுன்னே தெரியல. சரிங்க பாட்டி. அப்பா தவக்கல, எனக்கு தலை லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரி பாட்டி. தவக்கல, எனக்கும் சேர்த்து நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். தமிழ், ஆதித்யா, என்ன நடந்துச்சு பாரதி? ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? தமிழ், உனக்கு ஒண்ணு இல்லையம்மா? பாட்டி, நீங்க தமிழ ரூமு கூட்டிட்டு போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு விவரமா சொல்றேன். சரி பாரதி, போங்க. என்ன பாரதி, அக்கறையா காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? நான் காஃபி கேட்கவே இல்லையே. தவக்கல ராஜேஸ்வரி அம்மாவுக்கு காஃபி கொடுத்தான். என்ன உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பிச்சான். இந்தாங்க. இப்ப நீ குடிச்சிருக்கிற இந்த காஃபில ஒரே ஒரு சொட்டு விஷத்தை கலக்கிட்ட.